எல்லாருக்கும் வணக்கம். கிரேசி எக்ஸ்பியோஸில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிவைஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிற டிவைஸ் வந்து VGA ஸ்விட்சர். இப்போ நம்ம வீட்டில் 2 கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் ஒரு மானிட்டர் தான் இருக்குது அப்படின்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 VGA ஃபீமேல் போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிற 3 போர்ட்லையுமே ஒரு இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது IO இன்புட் அவுட்புட், செகண்ட் வந்து பிக்குள்ளது, தேர்ட் வந்து ஏக்குள்ளது. ஃப்ரண்ட்டில் வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று அவுட்புட் ஏக்கு போகும், இன்னொன்று பிக்கு போகும். பி ப்ரெஸ் பண்ணும்போது பிக்கு போகும், ஏ ப்ரெஸ் பண்ணும்போது ஏக்கு போகும். இப்போ இந்த டிவைஸை நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரைட்டில் ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட், ரைட்லேருந்து செகண்ட் ஏக்கு உள்ளது, ரைட்லேருந்து தேர்டு பிக்கு உள்ளது. இப்போ 3 VGA கேபிளும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஏ ப்ரெஸ் பண்ணும்போது இன்புட் அவுட்புட் டு ஏ போகும், பி ப்ரெஸ் பண்ணும்போது இன்புட் அவுட்புட் டு பி போகும். இப்போ அந்த கேபிள் எது இதில் கனெக்டாக இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இன்புட் அவுட்புட் கேபிள் வந்து அங்கே பாருங்கள், டேரெக்டாக வந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு கேபிளில் வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கேபிள் வந்து CPU கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டிவியோட ஒரு லேப்டாப்பையும் ஒரு CPUயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஏன் க்ரீன் கலரில் தெரியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். நான் வச்சுருக்கிற VGA கேபிளில் ஒரே ஒரு பின் வந்து உடஞ்சிடுச்சு, அதனால தான் வந்து க்ரீன் கலராக தெரியுது. இப்போ நான் பட்டனை பிக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா CPUவில் இருக்கிற கனெக்ஷன் வந்து ரன் ஆகும். நீங்களே பாருங்கள், CPUவில் இருக்கிறது வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்த மாதிரி லேப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. எதனால் ரெண்டுமே வந்து க்ரீனில் தெரியுது அப்படின்னா, மெயின் இன்புட் அவுட்புட் கேபிளே வந்து ஒரு பின் உடஞ்சிருச்சு, அதனால வந்து நமக்கு க்ரீனில் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ப்ராடக்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறேன். இப்போது அந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.